ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் இந்த சாயங்கால வேளையிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில நீங்க முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்கள்ல, கடைசி காலகட்டங்கள்ல நம்மளால இயன்ற அளவுக்கு ஆவிக்குரிய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல இருந்து அநேக விஷயங்களை நாம தரம் பிரிச்சு அதை நன்கு புரிந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நாம கடந்த முறை இந்த 12வது அத்தியாயத்தினுடைய பகுதி அளவு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா முடிச்சிட்டோம். பகுதி அளவு முடிச்சிட்டோம். இந்த மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. பட் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த 12வது அத்தியாயத்தை மீண்டும் ஒரு முறை கூட கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம விடுபட்ட பகுதிகளை நாம் தொடரலாம். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் இயேசு இந்த 12வது அத்தியாயத்துல மாபெரும் தீர்க்க தரிசனம் அவர் பேசினார். இன்னைக்கு கூட புது சிருஷ்டிகள் நீங்க தனியா உட்காந்து இந்த மத்தேயு 24வது அதிகாரம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு நிறைய காரியங்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு 3 கேள்விகளை அவருடைய சீஷர்கள் கேட்பாங்க. அன்றைக்கு சீஷர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு அவருடைய உண்மையான சீஷர்களாக இருக்கக்கூடிய உடன்படிக்கை செய்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளை தான், மனதுக்குள்ள இருக்கிற கேள்விகளை தான், மைண்ட்ல இருக்கிற கேள்விகளை தான் அன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்கள் கேட்டிருந்தாங்க. அப்ப அவரு அன்னைக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாருங்க. அந்த பதில் என்ன கொடுத்தாரோ அந்த பதில் இன்னைக்கு எப்ப தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகும், எப்ப அர்மகதோன் யுத்தம் நிறைவு பெறும் அப்படிங்கிற ஆரம்பமாகும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த கர்த்தர் இயேசு மத்தேயு 24ல சொல்லப்பட்ட அதிகாரத்தோடு அது சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாக்குறோம். கடந்த முறை கர்த்தர் இயேசு கிட்ட கேட்கப்பட்ட அந்த 3 கேள்விகள்ல அவங்க முதலாவது ஒரு கேள்விய என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 3 எப்போது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கு பதில் கொடுத்தாரா கர்த்தர்னா? கொடுத்திருக்க மாட்டார். உங்களுடைய பிரசன்னத்துக்கும் உங்களுடைய இந்த யுகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஸ்டார்டிங்ல இருந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். சோ சகோதர சகோதரிகளே, அவரு பதில் சொல்ல ஆரம்பிக்க தொடங்கும் போது முதல் எடுத்தோடனே கள்ள கிறிஸ்துக்களை பத்தி தான் சொல்றார். கள்ள கிறிஸ்துக்கள் பத்தி சொல்றார். பட் நாம அதை டீல் பண்ணாம பின்னாடி நாம அப்புறமேல் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அது பின்னாடி பார்த்தோம். இந்த இடத்துல கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தாங்கள் தான் கிறிஸ்து அல்லது தாங்கள் தான் கிறிஸ்தவர்கள், தாங்கள் தான் கிறிஸ்தவ சபைகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்பானவர்களே, அநேகரை வஞ்சிப்பாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த அநேகரை வஞ்சிக்கிற அளவுக்கு தனிப்பட்ட நபர்களாக சில பேர் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தனியாலாம் எந்த ஒரு நபரும் அவ்வளோ கரிஸ்மேட்டிக்காலாம் இருந்தது கிடையாது. அதனால இது வேற ஏதோ விஷயத்தை பத்தி பேசுது, இந்த கள்ள கிறிஸ்துன்னு சொல்றது வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுதுன்னு நாம பேசி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி 24வது வசனத்துல பார்க்கும்போது மீண்டும் கள்ள கிறிஸ்துக்களை பத்தி பேசுவார். அங்க போகும்போது நமக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைச்சது அப்படின்ட்டு நாம போன தடவை பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வரக்கூடிய 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகளை இந்த 6, 7, 8 3, 8, 9, 10, 11, 12, 13 கிட்டத்தட்ட ஒரு 8 வசனங்கள்ல 18 நூற்றாண்டுகளுடைய வரலாற்றை சுருக்கி பேசியிருக்கிறாரு கர்த்தர் இயேசு. 18 நூற்றாண்டுகளுடைய 1800 இயர்ஸ்னுடைய ஹிஸ்டரிய 6ல இருந்து 13 வசனங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு சுருக்கி பேசியிருக்காரு. அதுல
6 to 8 வந்து யுத்தங்கள், அதே மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 9ல இருந்து 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இந்த சபை வந்து சிறு கூட்டமா இருக்கிறது பெரிய கூட்டமா மாறும், நல்ல கூட்டமா இருக்கிறது மிகப்பெரிய கெட்ட கூட்டமா எப்படி மாறும், உள்ள இருக்கிற உண்மையான பரிசுத்தவான்கள் எப்படி போலியான கிறிஸ்தவர்களா மாற போறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அன்பு, அந்த உண்மையான தெய்வீக அன்பு, கிறிஸ்தவ அன்பு எப்படி குறையும் அப்படிங்கிறத பேசியிருப்பார். இதுதான் மத்தேயு 24. அதுக்கப்புறம் 14 பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உலகம் முழுவதிலையும் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு பேசியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமா அச்சு ஊழியங்கள், இந்த இணைய வழியிலான ஊழியங்கள், இதுதான்னு நாம நம்புறோம் அன்பானவர்களே. ஏன்னா அந்த பப்ளிகேஷன் ஆஃப் பைபிள் அண்ட் பைபிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ், பைபிளினுடைய விளக்கங்கள் அல்லது பைபிள், இது ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா உலகம் முழுவதிலையும் பப்ளிஷ் ஆகுது. இப்போ ஒரு பப்ளிஷிங் இருக்கு, அது இ பப்ளிஷிங் வாங்க. அதாவது இ பப்ளிஷிங் அப்படின்னா இணைய வழியில ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புஸ்தகம்ங்கிறது இனி உங்களுக்கு கையில கொடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்க டேப்ல, உங்க நெட்டுல, உங்க செல்போன்ல அதை எடுத்து படிச்சுக்கலாம். இப்படி நீங்க ஏதாவது வால்யூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க செல்லுலயே கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பல பாஷைகள்ல லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நாம இந்த மத்தேயு 24 ஒட்டி பார்க்கிறோம். ஏன்னா மத்தேயு 24 செய்கைகள் தான் இப்ப சத்தியம் வேர்ல்டு ஃபுல்லா போகிறதுக்குரிய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பாக்குறோம் அன்பானவர்களே. அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கும்போது இன்னொரு லூக்கால ஒரு அதிகாரத்தை பத்தி பார்த்தோம். அது எந்த அதிகாரம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கால எந்த அதிகாரம் இதுக்கு இணையா இருக்குதுன்னு பார்த்தோம். லூக்கா 21:9 to 19. ஓகே, தேங்க்யூ. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பிரதர் எடுக்க முடியல, என்னால செல்ல ஓபன் பண்ண முடியல. ஓகே ஓகே, 9 to 19 இல்ல, 20 to 24. ஓகே ஓகே, தேங்க்யூ ராஜா பிரதர், நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, தேங்க்யூ. ஓகே, இப்ப நீங்க பாருங்க லூக்கா 21, 20 to 24. இது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், பட் காரியங்கள் கொஞ்சம் டீப்பான காரியங்கள் அங்க நாம் பார்ப்போம் அன்பானவர்களே. ரொம்ப குறிப்பா பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, புறச்சாதிகளால இஸ்ரேல் வந்து அழிவுக்குட்படக்கூடிய காரியங்களை பேசும்போது இது முதலாக அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிபி 70 காரியங்களை குறிக்குது. 70 காரியங்கள். பட் அந்த 70 குறிக்கப்பட்ட காரியங்கள் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய மகா உத்திரவ காலத்தை பத்தி தான் அது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாலாக்கும் அருவருப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பாலாக்கும் அருவருப்பு? சூர்யா பிரதர், நீங்க ட்ரை பண்றீங்களா? பாலாக்கும் அருவருப்புனா என்ன? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. அருவருக்கக்கூடிய காரியம் இங்க இல்லம்மா. ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூசை பலி, ஈடுபலிங்கிற விஷயம் இருக்கு. அந்த ஈடுபலியை மறுத்து கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்காம டெய்லி காலையில அவங்க 5 மணிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பூஜை பண்ணி அதுதான் வந்து கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமா மாறுது அப்படின்னு போக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி, மந்திர லத்தீன் வார்த்தைகள் சொல்லி அது கர்த்தர் இயேசுவின் சரீரமாகவே ஆலயத்துல டெய்லி காலையில அது உருமாறுது, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் மாதிரி பொருள் வந்து உருமாறுது. பாதிரியார் வந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த துணிக்கைகள் இந்த ரவுண்டா இருக்குமே, அது வந்து ஜீசஸுடைய பாடியா மாறுது அப்படிங்கிறாங்க. அதை டெய்லியும் சாப்பிட்டாதான் நமக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறாங்க. பட் அது சாப்பிட்டா நித்திய ஜீவன் இல்லை. அது சாப்பிட்டுட்டு காலையில போய் அவர் என்னென்ன தீங்குகள்லாம் பண்ணணுமோ எல்லா தீங்குகளும் பண்ணிடுவார். இன்னும் அடுத்த நாள் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். இது எப்படி இருக்கு? ஸோ இதுதான் அருவருப்பு. பூசை பலி தான் அருவருப்பு. ஈடு பலிக்கு
எதிரிடையாக சாத்தான் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பலிதான் என்னன்னா பூசை பலி. இந்த பலி ஒரு அருவருப்பான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் இங்கு இந்த லூக்கா 21 சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஐயோன்னு சொல்லுவாங்க. மகா உத்திரவு காலத்தை குறிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மகா உத்திரவு காலம் குறைக்கப்படாது இருந்தால் யாருமே பூமியில மீந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கடினமான காரியமாக மாறிடும். நான்காவது ஒரு அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, இதுக்கு இனி வரக்கூடிய பேசப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப குறிப்பா இந்த சுவிசேஷத்தினுடைய அறுவடை காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த 4 காரியங்களை நாம் பார்த்திருந்தோம் அன்பானவர்களே. So the mentions the desolating abomination. அது அபாமினேஷன் அருவருப்பு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பூசை பலி. அப்புறம் இனி வரக்கூடிய இந்த மகா உத்தரவு காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த உபத்திரவ காலம் முறிக்கப்படாதிருந்தால், குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் மீந்திருப்பதில்லை. இனி வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தினுடைய அறுவடை பற்றின காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அங்க உங்களுக்கு அந்த வீட்டிலிருந்து வெளியே வராது இருக்க கடவன், இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம். அதை நான் திரும்பவும் இன்னைக்கு சொல்ல விரும்பலைங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 29வது வசனத்துக்கிட்ட வந்துடணும். சோ நீங்க யாராவது 24, 29 கொஞ்சம் படிச்சு காட்டலாம். 24, 29 கொஞ்சம் படிச்சு காட்டலாம். சோ இந்த வசனங்கள் 15ல இருந்து 29 வரைக்கும், 28 வரைக்கும் நாம கடந்த வகுப்புலயே பார்த்துட்டோம். இப்ப நம்ம 29க்குள்ள போயிடலாம். 29 யாராவது கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 24:29. ஓகே. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, போயிற்று. மத்தேயு 24 எடுத்துக்கோங்க. மத்தேயு 24:29. ஆமாங்க, கொஞ்சம் வாசிங்க. படிக்கிறது கேட்கல, கொஞ்சம் வசனம் படிங்க. அந்நாட்களிலே படிங்க. ஓகே. மத்தேயு 24:29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நம்ம எல்லாருக்குமே பேசிக் கிளாஸ் கேட்டதுனால இது அடையாள பாஷையா இருக்குமா அல்லது நேரடி பாஷையா இருக்குமா? கொஞ்சம் ஸ்பீடா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடையாள பாஷையா தான் இருக்கும். பட் ஆனா வால்யூம்ஸ் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, சொல்லர்த்தமாகவே ஒரு இருளான நாள், ஒரு அந்தகாரப்பட்ட நாள் பூமியில நடந்திருக்குது அப்படிங்கிறாரு. அந்த டேட் எது அப்படின்னா May 19, 1780. ஹிஸ்டரியில போய் ரெக்கார்ட் செக் பண்ணியிருக்காரு. உலகத்துல ஒரு பயங்கரமான ஒரு இருட்டான ஒரு நாள் வந்திருக்குது. அது என்ன டே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா May 19, 1780வது வருஷம். அது சொல்லர்த்தமாகவே இந்த உலகத்துல ஒரு இருட்டான ஒரு நாளாக இருந்தது. எங்க அப்படின்னா வடகிழக்கு அமெரிக்கால வடகிழக்கு பகுதியில அந்த மாதிரி ஒரு இருளான நாள் வந்திருக்கு. அதே மாதிரி நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொன்ன மாதிரி நவம்பர் 13, 1833 என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீட்டியோர்ஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரி கற்கள், எரி நட்சத்திரங்கள் அது விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனங்கள் இந்த நவம்பர் 13 மே 19 சுட்டி காட்டுறதுக்காக சொல்லப்படவில்லை. ஒருவேளை அப்படி பாத்தீங்கன்னா கூட அதுவும் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறார். இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது இது அடையாள அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற சூரியன் எதை குறிக்குது அப்படின்னா அது சுவிசேஷத்தினுடைய சத்தியம். நாம பேசிட்டு இருக்கிறோமே 53 ட்ரூத், அதுதான் சத்தியம். The moon represents the Mosaic law. Mosaic law அப்படிங்கிற போது அது எதை குறிக்குது அப்படின்னா நியாய பிரமாணம் குறித்த விளக்கங்கள், அறிவு, இதெல்லாம் தான் அந்த 2 வெளிச்சங்கள். இந்த 2 வெளிச்சங்கள் மங்கும் அப்படின்னு சொல்றார். இருளாகும், மருளாகும் அப்படிங்கிற. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் யாரை குறிக்குது அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அங்க இருக்கிற வானங்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலங்களின் மதவானங்கள், கிறிஸ்தவ மண்டலங்களின் மத வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த நாமினல் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாமினல் சர்ச்சஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த சத்தியங்கள் இப்ப அங்க வராது, ஒளி மங்கி போயிடும். அதே மாதிரி இந்த நியாய பிரமாணத்தினுடைய அறிவு அங்க இல்லாம போயிடும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்தியத்தை மறைச்சு பேசுவாங்க, ஒளிச்சு பேசுவாங்க, முற்றிலும் அத மாத்திடுவாங்க. ரொம்ப குறிப்பா ஈடுபலி சத்தியம் அப்படிங்கிறது பெயர் சபைகள்ல மழுங்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. சோ இந்த இடத்துல அங்க வானத்திலிருந்து விழக்கூடிய நட்சத்திரங்கள் எதை குறிக்குது அப்படின்னா உண்மையான பரிசுத்தவான்கள் அங்க போதகர்களாக இருக்க முடியாதபடிக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னா வேறு வேறு போதகர்கள் வேறு வேறு பொய்யான அதிகாரங்களோடும் தப்பறைகளோடும் அங்கு வானத்திலே ஆட்சி புரிவார்கள். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்குதா? ஆமா, நம்ம ரட்சகர் சொன்ன மாதிரியே உண்மையான சத்தியம் காணாம போய், நியாயப்பிரமாணம் அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் காணாம போய், பழைய ஏற்பாட்டினுடைய மகத்தான சத்தியங்கள் காணாம போய், இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கிறிஸ்தவ சபைகள். அங்க வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லாரும் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். காரணம் தப்பறை, காரணம் இருள். அங்க வெளிச்சம் இல்ல, எல்லாரும் இருள் இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் இருள்ல இருந்து பாருங்களேன், ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வெளிச்சம் ரொம்ப நல்லது. அப்ப சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படிங்கிற போது உண்மையான சத்தியத்து கூட பொய்யான சத்தியங்கள் கலந்து, தப்பறைகள் கலந்து, அந்த பேர் சபைகளால் போதிக்கப்படக்கூடிய அந்த போதனைகள் தான் அசைவு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அசைகிறது பார்ப்போம். இப்ப 30வது வசனம் யாராவது வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த வல்லமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அன்பானவர்களே, இந்த பேர் சபையினுடைய கெட்டுப்போன நிலையில, பேர் சபைகளினுடைய கெட்டுப்போன நிலையில சத்தியத்தை அவர்கள் தப்பறையோடு சேர்ந்து போதிக்கக்கூடிய காலகட்டத்துல அப்பொழுது வானத்திலே என்னுடைய அப்போகாலிப்சிஸ் தெரியும் அப்படிங்கிறது. சோ மேல 3வது வசனத்துல 1, 2, 3ல கேட்ட கேள்விக்கே பதில் எங்க வருதுன்னா 30வது வசனத்துல வருது. 30வது வசனத்துல வருது. சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுதான் என்னுடைய வருகை வரும், என்னுடைய பிரசன்னம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சகோதர சகோதரிகளே, அந்த சாப்டர் நீங்க பார்க்கணும். இந்த 12வது அத்தியாயத்துல கடைசி பகுதிகள். சகோதர சகோதரிகளே, வால்யூம்ஸ் மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணல அப்படின்னா இந்த கடைசி காலகட்டத்துல நம்மளால நிக்க முடியாது. அன்பானவர்களே, கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையோட நீங்க சத்தியங்கள்ல உங்களை நீங்க ஸ்திரப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல நீங்க ஒரு சாப்டரா படிச்சு பர்சனலா ஸ்டடி பண்ணி இந்த கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு நீங்க படிச்சு முடிக்கிறது நன்றாக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அன்பானவர்களே. இப்போ இன்னொரு விஷயம் நாம் வந்து பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா 13வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தினுடைய பேரு யாராவது அந்த 4th வால்யூம்ல இருந்து கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? பதிமூன்றாவது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம். பாருங்க, படிச்சாங்க. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. அதாவது இது வரைக்கும் நாம எத்தனை சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கோம்னா 12 சாப்டர். அந்த 12 சாப்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு மனரம்மியமான காரியமே கிடையாது. உலகம் எந்த அளவுக்கு மோசமாகி இருக்கு, உலகத்துல எந்த அளவுக்கு மன அழுத்தம் போய்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மனித நிறுவனங்கள்னால இது உலகமே வந்து கெட்டு போயிருக்குது, இனி வரக்கூடிய உபத்திரவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், யாரெல்லாம் சிக்க போறாங்க, எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் செய்கைகள் நடக்க போகுது, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் அன்பானவர்களே. பட் ஆனா நீங்க நன்கு கவனித்து பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இனி வரக்கூடிய சாப்டர், இந்த சாப்டர் 13வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா முந்தின சாப்டர் போல இல்லாமல் அது ஆறுதலை, நம்பிக்கையை, உற்சாகத்தை, இன்னும் நம்ம ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த சாப்டர்ல இருந்து நீங்க பார்க்க முடியும் அன்பானவர்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அழிவு பத்தியும், அழிவுக்கு காரணம் என்ன, அழிய போறவங்க யாரு, இதெல்லாமே பேசிட்டு வருவார். 13வது அத்தியாயத்துல ராஜ்யம் பத்தி பேசுவார். சோ நீங்க அதனுடைய முதல் பத்தி படிக்க கேட்கலாம். முதல் பத்தி, முதல் பேராகிராஃப் யாராவது அங்க இருக்கிற யாராவது கொஞ்சம் படிங்க. தெய்வீக திட்டத்தின் நமது பாடங்களை படித்து அந்த உக்கிர நாளின் உபத்திரவத்தின் முடிவை நெருங்கி பாவம் மற்றும் சுயநலத்துக்கு எதிராக தெய்வீக கோபம் எப்படி எரியும் என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிறுவப்பட வேண்டும், பூமியின் குடும்பங்கள் யாவும் எதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அத்தோடு தற்போதைய மற்றும் கடந்த காலத்தின் தவறான ஒழுங்குமுறைகளுக்கு பதிலாக ஒரு புதிய நிரந்தரமான, அத்தோடு மிகவும் மேலான ஒழுங்குமுறைகள் அமைக்கப்படுதல் ஆகியவை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்கும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், எல்லாம் எப்படி ரெடி ஆவாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ராஜ்யம் வரப்போகிறது உறுதிதான், மகா உத்திரவம் காலம் வரப்போகிறதும் உறுதிதான். இப்போ மகா உத்திரவ காலத்துக்குரிய காரணம், அதுல பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்றோம்னா மீண்டும் வால்யூம் 1 காரியங்கள் நம்மளுக்கு பேச சொல்றோம். இப்போ இது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் அப்படின்னா யாருடைய ராஜ்யம் அப்படிங்கிற போது ஒரு வரிசையாக சில கருத்துக்கள் சொல்றாங்க. முதல் இது வந்து தேவனுடைய ராஜ்யம். முதல் இது என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம். இது தேவனுடைய ராஜ்யமா? ஆமா, இது ஸ்தாபிக்கப்பட போகிறது வந்து தேவனுடைய ராஜ்யம். அவர் மகா பெரிய ராஜா, அவர் பரலோகத்தின் தகப்பன், அவரு தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்குனவரு, அவருக்கு வல்லமை இருக்கு, அவர் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு அதை நீட்டிக்க செய்வார் அப்படின்னு எழுதுறார். இரண்டாவது, இது யாருடைய ராஜ்யம் அப்படின்னா அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன், ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ராஜ்யம் அப்படின்னு பேசுறார். அவருதான் அங்க ஆட்சியை செய்ய போறதே அவருதான். தேவனுடைய பிரதிநிதியாக, பிரதான பிரதிநிதியாக அங்க இருந்து
செயல்பட போகிறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு நம்மளுடைய ரட்சகர். அதனால இந்த ராஜ்யம் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கர்த்தர் இயேசுவினுடைய ராஜ்யம். இதுக்கு முன்னாடி யாருடைய ராஜ்யம்னு பார்த்தோம்? தேவனுடைய ராஜ்யம். ஓகே, இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னம்னா கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு பார்க்கறோம். இதுக்கு அடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எழுதுறாரு. இந்த ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் அப்படின்னு எழுதுறாரு. அப்படியா? ஆமா, அவங்கதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர்கள் கர்த்தரோடு இணைந்து நியாயந்தீர்க்கும் அல்லது ஆட்சி புரியும் நல்லதொரு வாய்ப்புல அவங்க அமைவாங்க. இதுக்கு அடுத்தது ஒருத்தருடைய ராஜ்யம் சொல்றாரு. யாருடைய ராஜ்யம்? நீங்களே சொல்லுங்க. முற்பிதாக்கள். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா அவங்க பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய பாரத்துல அவங்க இல்லாம அவங்க பூமியில பண்ணுவாங்க. எர்த்லி ரெப்ரசன்டேட்டிவ்ஸா அவங்க இருப்பாங்க. அதாவது பூமிக்குரிய பிரதிநிதிகளாக மாத்திரம் அவர்கள் இருப்பாங்க. பூமிக்குரிய கட்டத்துல 2 கட்டங்கள் இருக்குது. 2 கட்டங்கள் இருக்கு. ஒரு கட்டம் பரலோக கட்டம், இன்னொன்னு பூலோக கட்டம். பரலோக கட்டத்துல பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், பரலோக கட்டத்துல இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். மூணாவது 1,44,000 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் ஒரு கூட்டமாக ஒரு சரீர அங்கமாக முழுமையடைந்ததற்கு பிற்பாடு அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யமாக அது மாறும். இது மேல இருக்கக்கூடிய பரலோக கட்டத்தில் இருக்கிற 3 முக்கிய நபர்கள். 4வது ஒரு நபர் யாரு அப்படின்னா முற்பிதாக்கள். அவங்க ஆனா முழுக்க பூமிக்குரிய கட்டமாக அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப ராஜ்யம் யாருடையதுன்னு பார்த்தோம். ராஜ்யம் எவ்விதம் செட்டிங் செய்யப்படும், அதாவது ராஜ்யம் எவ்விதம் ஸ்தாபிக்கப்படும், அப்படி எவ்வாறு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கட்டங்கள்ல. ஒண்ணு பரலோக கட்டம் ஹெவன்லி, இன்னொன்னு எர்த்லி. இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல்னு உள்ள ஒரு பேராகிராஃப் இருக்கும் பாருங்க. ஒரு 3-4 பக்கங்கள் தள்ளனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது இருக்கும் பாருங்க. சோ நீங்க அதை எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் அதுல யாராவது கொஞ்சம் வாசி. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். லூக்கா 16:16. கடந்த 18 நூற்றாண்டுகளாக இந்த செய்தி ராஜ்யத்துக்கான அழைப்பு இவ்வுலகில் இருந்து ஜெயம் கொண்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கும் பணியை செய்து கொண்டு வருகிறது. இந்த காலம் நெடுக்கிலும் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் மூலமாக நித்திய வாழ்வுக்கான வாய்ப்பை பூமியில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாக போதித்து அவர்களை ஆளுவதற்கு தேவனுடைய ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தாங்கள் உயர்த்தப்பட பிதாவினுடைய வேலைக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆயினும் இத்தனை காலமாக இந்த ராஜரீக கூட்டத்தார் இஸ்மாயில் மற்றும் ஏசா வகுப்பினரிடம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு மற்றும் அவனது குற்றாட்டமுள்ள ஊழியக்காரரின் கொடுமைகளை அனுபவித்து வருகின்றனர். இதை நமது கர்த்தர் கூறுகிறபடி பரலோகத்தின் ராஜ்யம் பலவந்தப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். மத்தேயு 11:12. நமது கர்த்தர் ராஜ்யத்தின் தலைவரானவர் மரண பரியந்தம் பாடுபட்டார். அவரை பின்பற்றுகிற யாவரும் பூமிக்குரியவைகளை இழந்து போகும் அளவுக்கு பாடுபட்டு அதற்கு பிரதிபலனாக இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகின்றனர். கொலேசியர் 1:13. ஓகே, இப்ப 864ல ஆனால் நாமோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேராகிராஃப் இருக்கு. அதை கொஞ்சம் படிக்கலாம். ஆனால் நாமோ
ஆனால் நாமோ இந்த சுசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கிறோம். அத்தோடு தேவராஜ்யமும் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. நமது கர்த்தர் நியமிக்கப்பட்ட ராஜாவானவர் தற்போது கிபி 1874 அக்டோபர் முதல் பிரசன்னமாகி இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் சாட்சியின்படியே காதுள்ளவன் இதை கேட்க கடவன். மேலும் அவரது ராஜ்யத்தின் அலுவல்கள் கிபி 1878 ஏப்ரல் மாதம் முதல் முறைப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதன் ஊமைகள் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் மூலம் காண்பிக்கப்பட்டபடியே நமது கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் தேவராஜ்யத்தின் முதல் பணியானது தற்போது நடந்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள் என்று அப்போஸ்தலர் மூலமாய் கர்த்தர் விளக்கி இருக்கிறார். அத்தோடு சபையின் உயிர்த்தெழுதலானது ஒரு கன பொழுதில் நடக்கும். அவரது ராஜ்யம் நமது ஆண்டவரோடும் அவரது சரீரமாக மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திரைக்குள் இருக்கும் பரிசுவான்களோடும் 1878 அமைக்கப்பட்டு விட்டது. மேலும் அது முழுமை அடையும்படி இன்னும் மீதமுள்ள யாவும் சோதனைகள் இன்னும் முழுமையடையாத இன்னும் உயிருடன் இருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. சோ அவங்க படிச்ச அந்த கடைசி 4 வரிகள் பாருங்க. அது முழுமை அடையும்படி இன்னும் மீதமுள்ள யாவரும் சோதனைகள் இன்னும் முழுமை அடையாத, அதாவது உங்களுக்கு எனக்கு இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னா சோதனைகள், முழுமையடையாத சோதனைகள். எப்போ உங்களுக்குரிய சோதனைகள் முடிவடையுதோ அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நான் இதுக்கு தகுதி இல்லையான்னு. சோதனைகளுடைய காரியங்கள் என்ன தெரியுங்களா? சோதனைகள் தேவன் வச்சு இவரை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அந்த சோதனைகளுடைய தாற்பயம் கிடையாது. தேவன் சோதனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும் நாம விழுவோமா ஜெயிப்போமான்னு அவருக்கு தெரியும். பட் சோதனைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னம்னா, நாம தோத்துக்கிட்டே இருக்கும்போது மீண்டும் நாம அதுக்கு ஜெயிக்காத போது அது என்ன காட்டுது அப்படின்னா, நமக்கே நம்மளுடைய காரியங்களை காட்டுது. அது என்ன அப்படின்னா, நீங்க செஞ்ச அர்ப்பணிப்புக்கு நீங்க உண்மையாக இல்லை. அப்போ சோதனைகள் இப்ப நம்ம கிட்ட போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த முழுமையடையாத சோதனைகள் காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாரும் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோதனைகளை ஜெயிக்க வல்லமை தாங்கன்னு நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா இன்னமும் உயிருடன் இருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் சோதனைகளை நிறைவடைச்சு அவங்க அவர்கிட்ட போய் சேரணும். சேர்ந்துட்டாங்கன்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். இது பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல நம்ம பாக்குறோம். இப்ப அதே 865 1914 அக்டோபர் 1914 அக்டோபர்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அதையும் கொஞ்சம் படிக்கலாம். 1914 அக்டோபர் புறஜாதியாரின் காலத்தின் முடிவில் அரசியல், பொருளாதார மற்றும் மதம் என்னும் இந்த பொல்லாத உலகத்தின் வல்லமை மற்றும் செல்வாக்கை பூரணமாக அழிவுக்கு கொண்டு வருவதற்கும் முன்னதாக தேவனுடைய ராஜ்யம் முதலில் நிறுவப்பட வேண்டும் என்னும் வேதாகம குறிப்புகளுக்கு இவை யாவும் ஒத்து போயின்றன. இதற்கிசைவான வசனங்களை ஓகே, இப்போ நாம் பார்க்கும்போது புறஜாதியாரனுடைய காலத்தின் முடிவு 1914 வந்துச்சு. ஆனா இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய இப்ப இருக்குது செல்வாக்குகள், இது அழிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ராஜ்யம் வந்தாதாங்க, வந்தே தீரணும். அது வந்தால் ஒழிய இங்க முடிவுகள் கிடையாது. இப்ப 868 நமது கர்த்தராலும் அவர் மகிமை அடைந்த பரிசுத்தவான்களாலும் இருக்கு பாருங்க. அதை கொஞ்சம் படிங்க. நமது கர்த்தராலும் அவரது மகிமையடைந்த பரிசுத்தவான்களாலும் திரைக்கு பின்னால் இந்த உன்னதமான பணியின் எந்த பகுதி எவ்விதத்தில் கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உண்மையில் தீர்மானிப்பதற்கு நம்மால் முடியாமல் போகலாம். ஆனால் திரையின் இப்புறம் முடிவிற்கு வராத ஓட்டமும் சேவையும் கொண்ட
அதே ராஜரீக வகுப்பாருக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நிச்சயமாக கூற முடியும். அறுவடை பணிகள். ஜீவித்துக் கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவரை கூட்டி சேர்த்தல். 2, ராஜ்யம் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் தேவன் ஆளுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுதல். 3, நமது தேவனின் கோபாக்கினின் நாளை அறிவிப்பது. பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த 3 ஒர்க்கு நீங்களும் நானும் பண்ணமா? நம்ம ஒர்க் என்ன? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவித்து கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் பொள்ளாச்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மளுடைய சபையை ஒட்டிய பகுதிகளில் எங்க இருக்கிறாங்க? அல்லது ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்கள சபையாகிறதுக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை நாம சபையாக்குறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது ஒண்ணு. 2வது, நிறைய பேருக்கு நாம் சொல்லணும், ராஜ்யம் ஸ்தாபனம் ஆயிருச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் வருவாருன்னு சொல்றீங்க, அவர் வந்தாச்சு, இது சொல்லணும். எடுத்தோடனே போய் சொல்லிடலாமா? படிப்படியா அவங்களுக்கு சொல்லணும். அல்லது கரெக்டான சிச்சுவேஷன்ல அவங்க இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. 3வது, இந்த கோபாக்கினியின் நாளை அறிவிப்பது. இது நம்மளுடைய முக்கிய கடமையாக இருக்கு. இதுக்கு அடுத்தது நாம கவனித்து பார்க்கும்போது பூமியின் அரசாங்கத்தை நிறுவுதல் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் சொல்றாரு. பூமியின் அரசாங்கத்தை, எர்த்லி செட்டிங் அப் த எர்த்லி கவர்மெண்ட். அதாவது இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்களை மூடி நாம எப்படி இந்த உலகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, கற்பனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லா கவலைகளுமே ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். வியாதி இல்ல, பிச்சை எடுக்குதல் இல்ல, மாசம் மாசம் ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிக்கிற காசு அங்க 1 வாரத்துக்குள்ள செலவழிகிறது, 2 வாரத்துக்குள்ள செலவழிகிறது, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த சிஸ்டமே அது தூக்கி போடப்படும், எரியப்படும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உலகம் வரப்போகுது. இந்த உலகம் எந்த ஒரு சீரழிவுகள் இல்லாத ஒரு அருமையானது ஒரு உலகமாக அது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அது ஒரு பெரிய ஆறுதல். ராஜ்யத்தை குறிச்சு நினைச்சாவே அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்க போகுது. ஏன்னா உயிர்த்தெழுந்த முற்பிதாக்கள் இங்க ஆட்சி புரிவாங்க. நான் ஒரு கேள்வி, நீங்க யாராவது பதில் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்து வரக்கூடிய முற்பிதாக்கள் எந்த சரீரத்துல வருவாங்க? அவங்க இறந்த அதே சரீரத்திலங்கிறது. ஓகே, அது ரொம்ப நோய்வாய்ப்பட்ட சரீரமாக இருக்குமா இல்ல பரிபூர்ண சரீரமா இருக்குமா? பரிபூர்ணமான சரீரம். பரிபூர்ணமான சரீரம். சரி, சகோதரர்கள் வந்ததுக்கு அப்புறம், முற்பிதாக்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தவறே பண்ண மாட்டாங்களா? சத்தியம் சொன்ன பின்னாடி அவங்க தவறு செய்ய முடியாதுங்கிறத. இல்ல, ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். மிஸ்டேக்கே பண்ணாம ஆட்சி பண்ணுவாங்களா இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்களா? மிஸ்டேக் இல்லாம தான் பண்ணுவாங்க. மேக்சிமம் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஆனா சில மிஸ்டேக் ஸ்டார்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வராங்க, ஸ்டார்டிங் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா ரொம்ப பரிபூர்ண சரீரம் இருக்கிறதுனால ரொம்ப பர்டிகுலரா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கிளியர் பண்ணி. ஏன்னா 7ஆம் தூதன் எழுதியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சிம்சோன் வராருன்னு வைங்க, சிம்சோனை வச்சேதான் பிரதர் எழுதியிருக்காரு. சிம்சோன் ஸ்டார்டிங் நிறைய மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா இதானவர். மீண்டும் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன இடரல் இருக்குமா அப்படின்னா அவருக்கும் சோதனைகள் அங்க இருக்கும். அவரு தன்னை நிரூபிச்சதுக்கு பிற்பாடு இந்த பூமிக்குரிய ராஜ்யம் ரொம்ப பக்காவா இருக்கும். முற்பிதாக்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு அவங்க தகுதியானவர்களாக காணப்படுவாங்க. இனிமேல் இவங்க நித்திய காலமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான, ஆனா மரணம் வாய்ப்பு இருக்கு.
ஆனா அவங்களுக்கு நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கும். நமக்கோ சபைக்கோ அழியாமை வாக்களிக்கும், இனி மரணமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சோ இது அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அவங்களுக்கு வழங்கப்படும். பிற்பாடு என்ன ஆகும்னா இந்த முழு மனுக்குலத்தையும் அவங்க உயிர் தெழுப்பி இந்த தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 நாள்ல அவர் பாவத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் அவருடைய கோணத்துல. நமக்குதான் 6000 7000 வருஷம், ஆனா அவருடைய கோணத்துல 7 நாள்ல பாவத்துக்கு சாவு மணி அடிச்சிட்டார். பாவத்தவே அடக்கம் பண்ணிட்டாரு தேவன். 7 நாள்ல பாவத்துக்கு கூட போராடி ஜெயிச்சவர் யார் அப்படின்னா நம்ம தேவன். சோ சகோதர சகோதரிகளே, அவருடைய பார்வையில இந்த பாவத்தையும் அதன் தீமையையும் அதனுடைய பின்விளைவுகளையும் ஒட்டுமொத்தமாக பரிகரித்து அதை முழுவதும் என்ன பண்ணிடுவார்னா அதை நாசம் பண்ணிடுவார். பாவத்தவே நாசம் பண்ணிடுவார். பாவத்தவே தொலைச்சிருவார், அவர் தூக்கி வீசிடுவார். அந்த மாதிரியான ஒரு மாபெரும் வல்லமையான ஒரு திட்டம் இந்த தெய்வீக திட்டம். அன்பானவர்களே, இனி இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி வேதவசன ஆதாரத்தோடு பூமியில அது ஸ்தாபிக்கப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி எழுதுவாரு. உதாரணத்துக்கு நீங்க 872வது பக்கத்துல இவர்கள் தங்களுடைய இசைவை முதல் பேராகிராஃப்ல அந்த 3-4 வரிகள் மட்டும் படிங்க. 872ல 2வது லைன், இவர்கள் தங்களுடைய இசைவை. இவர்கள் தங்களுடைய இசைவை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற மனுஷரை விட தங்களுடைய மேன்மையை குறிப்பிடும்படி நிலைநாட்டி விடுவர். மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் யாவே தேவனை புரிஞ்சுக்கிறத விட இஸ்ரேல் தேசத்தார் யாவே தேவனையும் மெசியாவாக இருக்கக்கூடிய ஈசா மசி கர்த்தர் இயேசுவையும் வெகு விரைவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏறெடுத்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அவங்க கர்த்தர் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவங்க வெகு விரைவாக மற்ற நாடுகளுக்கு முன்பதாகவே ராஜ்ய தேசமாக அவங்க மாறிடும். பிற்பாடு ஒவ்வொரு தேசங்களாக அங்க உயிர் பெற்று இந்த புறஜாதிய ராஜ்யத்தினுடைய ஆட்சி கைமாறி அது இஸ்ரேல் தேசத்துக்கே மீண்டும் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். அதே சமயம் சபையினுடைய நிறைவுகள்லாம் ஆகி இருக்கக்கூடிய சபை மேலிருந்து இவைகளை கண்காணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. முற்பிதாக்கள் மனதளவுல, உடல் அளவுல, ஒழுக்க ரீதியில எல்லாத்துலேயுமே அவங்க முன்னேறி காணப்படுவாங்க. பிற்பாடு சந்தேகத்திற்கு இடமின்றி இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப அருமையா முற்பிதாக்கள் கூட கையோடு கை கோர்த்து ரொம்ப அருமையா தேவராஜ்யத்தை அவங்க ஆண்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாக்குறோம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 873ல கோகு மாககுனுடைய சேனைகளுடைய தோல்வி அங்கிருந்து படி. மாகோவின் சேனைகளுடைய தோல்வியின் செய்தியும் இஸ்ரேலுக்கு அவர்களது பகைவரிடமிருந்து கிடைத்த அற்புதமான மீட்பையும் தொடர்ந்து விரைவாய் தங்களுடைய பிரசித்தி பெற்ற பிதாக்களின் உயிர்த்தெழுதலும் இவர்களை தலைவர்களாக கொண்டு ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டிருப்பதும் நீண்ட காலமாக மறுதளிக்கப்பட்டிருந்த மேசியாவினிடத்திற்கு இஸ்ரேலின் மனமாற்றம் அடையும் செய்தியும் தொடர்ந்து பரவும். சந்தேகமின்றி இவைகள் யாவும் வஞ்சனையான தந்திரங்கள் என்றே புறஜாதியாரின் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏமாளிகளாக இருப்பதாக யூதர்கள் பரிகசிக்கப்பட்டு நகைக்கப்படுவார்கள். அத்தோடு பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்களும் வேஷதாரிகள் என்று கூறப்படுவார்கள். என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா முற்பிதாக்களை என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு? இப்போ இஸ்ரேல்ல ஒரு வளர்ச்சி மகாபுத்திர காலத்துக்கு பின்னாடி எல்லா தேசங்களும் அழிவு நிலையில இருக்கும்போது இஸ்ரேல் மட்டும் மலருவதை பார்க்கும்போது எல்லாரும் பரவாயில்லையே, இஸ்ரேல் நல்லா டெவலப் ஆயிருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு மாஸ்டர் மைண்டா இருக்கிறது முற்பிதாக்கள் தாங்கிற போது அந்த முற்பிதாக்களை ஏத்துக்குவாங்களா அப்படின்னா இல்ல. முற்பிதாக்கள்ங்கிற
ஒரு ஏமாற்று பேர்வழிகள் கிட்ட அவங்க யாரோ ஒரு வித்தியாசமான ஜந்துக்கள் போல இருக்கிறாங்க, இவங்க கிட்ட போய் இஸ்ரேல் தேசம் ஏமாந்துட்டு இருக்குன்னு இஸ்ரேல பரிகாசம் பண்ணுவாங்க. அதே சமயம் முற்பிதாக்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, வேஷதாரிகள், ஏமாற்று பேர்வழிகள் அப்படின்னு ஆரம்பத்துல இருக்கும். ஆரம்பத்துல அதுக்கப்புறம் போக 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 வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜ்யத்துல எல்லாரும் முற்பிதாக்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சு, முற்பிதாக்கள் மூலமாக தேவனையும் கிறிஸ்துவையும் புரிய ஆரம்பிச்சு, பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜ்யம் வந்து பக்காவாக அது உருவாகி நிற்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு அடுத்தது நாம பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்னும் இந்த ராஜ்யத்துல என்னென்னலாம் சிறப்பம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, ராஜ்யத்துல சிறப்பம்சங்களாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மணி நேரத்துக்கும் குறைவான மணி நேரங்களே வேலை செஞ்சா போதும். அங்க வந்து கடன் தொல்லை இருக்காது, வங்கிகள் இருக்காது, நில உரிமையாளர்கள் இருக்க மாட்டாங்க, வாடகை வாங்குறதுக்கு வீட்டு ஓனர்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிற இப்போதைய ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, பிழைத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் வேறு உத்தியோகங்களை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தவறு செய்யறவங்களுக்கெல்லாம் உடனடி தீர்ப்பு அங்க உடனடியாக கிடைக்கும். மரண தண்டனை இல்லை, அந்த தண்டனைக்குரிய தவறுக்குரிய தண்டனை அங்க உடனடியாக அங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி மற்றவர்களை கெடுக்கிறவர்களுக்கும் தண்டனைகள் கிடைக்கும். அப்புறம் லெவலிங் ஆஃப் சொசைட்டி, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகமாக மாறும், சமத்துவபுரமாக இருக்கும். அதாவது ஜாதி பிரச்சனை அதெல்லாம் அங்க இருக்காது, பணக்காரன் ஏழை பிரச்சனை அது இருக்காது, படிச்சவன் படிக்காதவன் பிரச்சனை அங்க இருக்காது. அதே மாதிரி சிறைச்சாலை, அதாவது இந்த சமாதிகள், கல்லறைகள், சவக்காடுகள், சுடுகாடுகள், இதெல்லாம் என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட இருக்கிற மரித்தவர்களை உயிரோடு இருக்கிற ஜனங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒத்த ஜபங்கள், ராஜ்யத்துக்கு உகந்த ஜபங்கள் பண்ணப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அதுல இருந்து வெளியே வருவாங்க, மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. ஜெபிக்கிறவர் ராஜ்யத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு இசைவாக அவர் வந்து ஜெபிச்சாருன்னா அவர் வருவார். சோ நிச்சயமாக ராஜ்யத்துல சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டே இருந்தாதான் என்னுடைய அப்பாவும் அம்மாவையெல்லாம் வெளியே கூட்டிட்டு வர முடியும்னு கண்டிப்பா சத்தியத்தை அவங்க கேட்பாங்க. பிற்பாடு ராஜ்யம் இவ்விதமாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்தாபிக்கப்பட்டு பூமி முழுவதும் அங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் நடைபெறும் போது சஞ்சலமும் தவிப்பும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஓடி போகும் அப்படின்னு. இப்போ யாவோ தேவனுடைய பாதப்படி என்ன ஆக போகுது அப்படின்னா மகிமையாக காணும், இந்த பூமி மகிமையாக காணும். 14வது அதிகாரத்தினுடைய இத கொஞ்சம் பாருங்க. 14வது அதிகாரத்தினுடைய தலைப்பு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. யெகோவாவின் பாதப்படியை மகிமைப்படுத்துதல். சோ இந்த தலைப்பு இது வந்து ஏசாயா 66வது அதிகாரத்தை ஒட்டி வரும். இதை வந்து நாம் என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வாரம் வந்து பார்க்கலாம். இதோட இந்த 4th வால்யூம் வந்து வரக்கூடிய வாரத்துல அது கம்ப்ளீட் ஆகி 5th வால்யூம்னுடைய ஸ்டார்டிங் வந்து அங்க ஓபன் ஆகும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். அதுவரையும் தேவன் தாமே நம்மை காத்து வழிநடத்துவாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.